கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே மம்ரே சமபூமியில் ஒரு சந்திப்பு அப்படிங்கிற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். தேவ மனிதனாகிய ஆபிரகாம், ஸ்தோத்திரம், ஆபிரகாமை குறித்து நம்ம படிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை 16 வசனத்தை ஆகாரை திருமணம் செய்து ஒரு இஸ்மாவேலை பெற்று கொள்ளுகிறார். அப்பொழுது வயது 86 என்று வேதம் சொல்லுகிறது. 86 வயதிலே ஸ்தோத்திரம் ஆகார் மூலமாக இஸ்மாவேல் என்கிற ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளுகிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தில். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு தத்தம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், சாராளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்பது தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். ஆனால் இவரோ ஆகாரை திருமணம் செய்து ஸ்தோத்திரம் 86வது வயதிலே ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளுகிறார். இப்பொழுது ஆதியாகமம் ஸ்தோத்திரம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஆகாரை திருமணம் செய்து பிள்ளை பெற்றெடுக்கும் பொழுது 86 வயது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிற பொழுது 99 வயது. மொத்தம் 13 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவில்லை. நேரடியாக பேசவில்லை, நேரடியாக இடைப்படவில்லை. ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு கிடைக்கவில்லை. காரணம், சாராளுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து மாம்சத்தில் அவர் செயல்பட்டார், சுயத்திலே செயல்பட்டார். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை அவர் விசுவாசிக்கவில்லை. அதனால் ஆண்டவருக்கு ஒரு மனஸ்தாபம். அப்போ 99 வயதில் கிட்டத்தட்ட அந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் 86 வயது, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 99 வயது. அப்போ கிட்டத்தட்ட அந்த 13 ஆண்டுகளுக்கு மேலா ஆண்டவர் அவரோடு இடைப்படலை. அப்போ 13 ஆண்டுகள் கழித்து அந்த 14வது ஆண்டு வருகிற பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இனிமேலாவது எனக்கு முன்பதாக உத்தமனாயிரு, இனிமேலாவது எனக்கு முன்பதாக நீ உண்மையுள்ளவனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்போ 16ஆம் அதிகாரத்திலே ஆகாரை திருமணம் செய்து கொள்ளுகிறார். 17ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் மீண்டும் அவருக்கு மீண்டும் வார்த்தைகளை, உடன்படிக்கைகளை கொடுத்து ஆண்டவர் பேசுகிறார். நிச்சயமாகவே உனக்கு சாராள் மூலமா ஒரு பிள்ளை பிறக்கும் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். வாக்குறுதி கொடுத்ததின் பிரகார அடிப்படையிலேயே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே மம்ரே சமபூமி என்கிற ஒரு சமபூமியிலே ஒரு பட்டணத்திலே ஆபிரகாம் குடிவாழ்கிறார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலே ஒரு உஷ்ண வேளையில், ஒரு மதியான வேளையிலே அவர் அமர்ந்து அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த உஷ்ண வேலை என்பது போஜனம் செய்வதற்காகவும் கொஞ்சம் தூங்குவதற்காகவும் ரெஸ்ட் எடுப்பதற்காக அந்த நேரங்களை பயன்படுத்தி கொள்வாங்க. அப்போ ஆபிரகாம் உஷ்ண வேளையிலே அந்த வீட்டிலே அமர்ந்திருந்த பொழுது அங்கே 3 புருஷர்கள் தங்களுக்கு முன்பதாக வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அந்த மம்ரே பூமியிலே ஸ்தோத்திரம் கர்த்தர் தரிசனமானதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதெல்லாம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ, எப்போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, எப்போதெல்லாம் கர்த்தரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்கிறோமோ, அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார்.
நம்மை சந்திப்பதற்கு ஆண்டவர் மகிமையுள்ள ஒரு தேவனாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த மம்ரே சமபூமியிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆபிரகாமை சந்தித்தார். ஆபிரகாமை மம்ரே சமபூமியிலே ஆண்டவர் சந்தித்தார். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு உறவு சரியாக இருக்குமானால், தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிற அந்த அனுபவம் தேவனோடு உறவிலே விரிசல் இல்லாமல் சரியான நிலைமையில் இருக்கும் என்று சொன்னால், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் அங்கே உங்களை சந்திப்பதற்கு தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களை சந்திப்பதற்கும் உங்களோடு பேசுவதற்கும் தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு வீடுகளுமே மம்ரே சமபூமியின் ஸ்தோத்திரம் அந்த அனுபவம் வரட்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்திலே மம்ரே சமபூமியில் ஏற்பட்ட அனுபவங்கள் வரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அப்ப மம்ரே சமபூமி எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப மம்ரே சமபூமி என்பது கர்த்தர் தரிசனமான ஒரு இடமாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய வீடு, நம்ம வாழ்கிற பகுதி, ஸ்தோத்திரம் நாம் இருக்கிற இடம் எப்போதுமே தேவன் உலாவுகிற ஒரு வீடாக, தேவன் உலாவுகிற ஒரு ஸ்தலமாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்த இடத்துல இருந்தாலும் தெய்வத்தோடு உறவிலே நாம் சரியாய் இருப்போம் என்று சொன்னால் அந்த இடத்துல தேவன் தரிசனமாவதற்கு, தேவன் நம்மோடு பேசுவதற்கும் அவர் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்கிறார். அப்போ மம்ரே சமபூமியிலே உஷ்ண வேளையிலே ஆண்டவர் மம்ரே சமபூமியில் தரிசனமானார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உங்கள் வீடும் அப்படிப்பட்ட ஒரு வீடாக மாறட்டும். நீங்கள் வாழுகிற அந்த ஸ்தலம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக வாழட்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ 3 புருஷர்கள் ஒரு தேவ தூதர்களை போல ஸ்தோத்திரம் 3 புருஷர்கள் அங்கு வந்ததாக ஸ்தோத்திரம் விசிட் பண்ணினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் நம்முடைய வீடு ஒரு மம்ரே சமபூமியை போல ஸ்தோத்திரம் தேவனோடு உலாவுகிற, தேவனோடு பழகுகிற, தேவனோடு பேசுகிற, தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிற ஒரு வீடாய் இருக்குமானால், நம் வாழுகிற ஸ்தலத்திலே தெய்வத்தோடு உறவிலே நம் சரியாய் இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வீடுகளிலேயும் தேவ தூதர்களுடைய பணிவிடைகளையும், தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் நம்முடைய கண்கள் நிச்சயமாக காணும். ஏதோ ஆபிரகாமுக்கு மாத்திரம், யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவ பாருங்கள், ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குமே தேவ தூதர்கள் தங்களுடைய வேலைகளை, கடமைகளை செய்து கொடுப்பதற்கு அவர்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அப்ப மம்ரே சமபூமியிலே கர்த்தர் தரிசனமானார். தரிசனமான ஒரு இடம். இரண்டாவது, மம்ரே சமபூமியிலே ஆபிரகாமுடைய வீட்டுக்கு தேவ தூதர்கள் வந்ததாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். 3 புருஷர்கள் வந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய வீட்டுக்கு வந்ததாக வேதத்திலே படிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது அங்க நடந்த காரியம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14 அந்த 3 மனிதர்கள் அங்க வந்தபொழுது, புருஷர்கள் வந்தபொழுது அவர்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த விருந்தை அவர்கள் உட்கொண்டு புறப்படுகிற பொழுது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உட்பவகால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணினார்கள். என் கண்பான தேவ பிள்ளைகளே, மம்ரே சமபூமி என்பது கர்த்தர் வாக்கு தத்தம் செய்த ஒரு இடமாயிருக்கிறது. திட்டமாக, தீர்க்கமாக ஏற்கனவே வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாலும், ஏற்கனவே உடன்படிக்கை செய்திருந்தாலும், மம்ரே சமபூமி அந்த வாக்கு தத்தத்தை உறுதி செய்த ஒரு இடமாக, அந்த உடன்படிக்கையை உறுதி செய்த ஒரு இடமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த வாக்கு தத்தங்களை, இந்த தீர்க்க தரிசனங்களை தேவன் உறுதிப்படுத்தினார். உட்பவகால திட்டத்திலே ஒரு குமாரனை நீ அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி அங்கே வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் அங்கு உறுதி செய்யப்பட்டது. என் கண்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வீடு, நீங்கள் வாழுகிற ஸ்தலம் தேவனோடு உறவிலே சரியா இருக்குமானால் உங்கள் வாக்கு தத்தங்களும் உங்கள் தீர்க்க தரிசனங்களும் நிச்சயமாகவே தேவனால் உறுதி செய்யப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது சொல்லுகிறது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப மம்ரே சமபூமியிலே ஆபிரகாம் இருக்கிற பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. கர்த்தர் தரிசனமாகிறார். 3 புருஷர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். நிச்சயமாக பிள்ளை பிறக்கும் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார்கள். 4வதாக ஸ்தோத்திரம், இந்த 3 பேர் அங்க வருவதற்கு காரணம் சோதம் கோமராவுக்கு அழிவு வரப்போகிறது. அந்த தேசத்திற்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது. அந்த தேசத்திற்கு ஒரு தீமை வரப்போகிறது. அப்ப அந்த சோதம் கோமரா தேசத்துக்கு வரப்போகிற ஆபத்தை, வரப்போகிற தீமையை தேவன் அங்க செய்ய போகிற
காரியத்தை ஆபிரகாமுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அவர் சொல்லுகிறார், நான் செய்கிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. அப்போ மம்ரே சமபூமி என்பது தேவ ரகசியங்கள் வெளிப்படுகிற ஒரு இடமாக இருந்தது. தேவன் தம்முடைய ரகசியத்தை, தம்முடைய திட்டங்களை, தம்முடைய தீர்மானங்களை வெளிப்படுத்துகிற இடமாக இருந்தது. ஆமோஸ்ல வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்யாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப மம்ரே சமபூமி என்பது கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை, கர்த்தர் தம்முடைய திட்டங்களை, கர்த்தர் தம்முடைய தீர்மானங்களை, இனி அவர் தேசத்துக்கு அவர் செய்ய போகிற காரியங்களை, ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக இருந்தது. நம்ம வாழுகிற தேசம் அல்லது நம்ம வாழுகிற ஸ்தலம், நம்ம வாழுகிற வீடு தேவன் உலாவுகிற, தேவன் வாசம் பண்ணுகிற, தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு இடமாக இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். யோபுவுடைய கூடாரத்தின் மேல் கர்த்தருடைய ரகசிய செயல் இருந்தது போல உங்கள் கூடாரத்தின் மேல், உங்கள் வாழ்க்கையின் மேல் அவருடைய ரகசிய செயல்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக ஆதிகாமம் 18ஆம் அதிகாரம் 19 சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப ஐந்தாவதாக ஆபிரகாமின் மீது ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆபிரகாமின் மீது ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை, அழகான ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது எதிர்கால சந்ததி எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் நீதியை செய்ய வேண்டும் என்றும் நியாயத்தை செய்ய வேண்டும் என்றும் கர்த்தருடைய வழிகளிலே நடக்க வேண்டும் என்றும் எதிர்கால சந்ததிக்கு ஆபிரகாம் சொல்லிக் கொடுப்பான், ஆபிரகாம் எதிர்கால சந்ததிக்கு போதிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப மம்ரே சமபூமி என்பது ஆபிரகாமின் மீது கர்த்தர் வைத்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாயிருந்தது. ஆபிரகாமை ஒரு சிநேகிதனை போல ரகசியங்களை வெளிப்படுத்தினது மாத்திரமல்லாமல் ஆபிரகாமை மீது ஆண்டவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். நிச்சயமாக எதிர்கால சந்ததிக்கு, எதிர்கால பிள்ளைகளுக்கு நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நீதியையும் நியாயத்தையும் கர்த்தருடைய வழிகளையும் இவன் சொல்லிக் கொடுப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு, நம்முடைய எதிர்கால தலைமுறைகளுக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தருடைய வழிகளையும் சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம் மீது தேவன் நம்பிக்கை வைப்பார். நம்ம கரத்திலே கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுப்பார். நம்மை கொண்டே நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பார். நம்மை கொண்டே கர்த்தர் நம்முடைய தேசங்களை ரட்சிப்பார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மம்ரே சமபூமியின் அனுபவத்தை மறக்கவே முடியாது. அதே போல ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலும், வாழ்கிற பகுதிகளிலும் மம்ரே சமபூமியிலே தெய்வம் சந்தித்தது போல கர்த்தர் உங்களையும் சந்திப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை தருவாராக. கர்த்தர் உங்கள் வீடுகளை சந்திப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் உங்கள் மீது நம்பிக்கை வைப்பாராக என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலே மம்ரே சமபூமியில் ஒரு சந்திப்பு என்கிற தலைப்பில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். மம்ரே சமபூமியிலே ஆபிரகாம் அமர்ந்திருந்த பொழுது அப்ப அங்கு தரிசனம் கொடுத்தீர். அப்ப அவருடைய வீட்டை சந்தித்தீர். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் செய்தீர். ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினீர். அவர் மீது இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தினீர். அப்பா, அதே போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆபிரகாமுக்கு மம்ரே சமபூமியிலே கொடுத்த அந்த அனுபவங்களை இந்த பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தரும்படியாக மனதார ஜெபிக்கிறேன். இவங்க வாழ்கிற வீடு, வாழ்கிற ஸ்தலங்களிலே இப்படிப்பட்ட உன்னதமான அனுபவங்கள் வெளிப்பட நான் மனதார ஜெபிக்கிறேன். இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மறுரூபம் அடைய நான் ஜெபிக்கிறப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.